Good morning students, welcome to Sridhar's biology classes. என்னுடைய லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட் அப்படினாலே ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போறது, கொண்டுட்டு வரதை தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் அப்படி சொல்லுவோம். அது மாதிரி நம்மளுடைய செல்ஸ்ல நடக்கக்கூடிய செல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான பொருளை கொண்டுட்டு போகிறதுக்கும் அங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேஸ்ட்டை திருப்பி ரிட்டர்ன் கொண்டுட்டு வரதுக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லா ஆர்கானிசத்துலயும் வேற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹியூமன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன், அதோட இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஹியூமன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுல ரெண்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குது. ஒன்னு பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இன்னொன்னு லிம்பாட்டிக் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த blood circulatory system அப்படிங்கிறதுல 90% ஆஃப் சர்க்குலேஷன்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் இதுல நடக்குது. சோ இப்போ இது உள்ள எதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஹார்ட், blood vessel cells and blood, இது மூணு சேர்ந்தது தான் வந்து blood circulatory system. இப்போ blood அப்படின்னு சொன்னோம்னா அதுல 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. நார்மலா blood வந்து நம்ம liquid connective tissue அப்படின்னு சொல்லுவோம், அதாவது liquid ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியது. சோ இப்போ இந்த liquid ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுக்கு காரணம் வந்து பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மால வந்து பார்த்தோம்னா 90% வந்து வாட்டர் இருக்குது. சோ இப்போ இந்த பிளாஸ்மா வந்து செல்ஸ்ல இருந்து டிசால்வ் ஆகிது புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸையும் ஹார்மோன்ஸ், அப்புறம் செல்லுக்கு தேவையான மற்ற காமன் சால்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதே சேம் டைம் அந்த செல்லில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நைட்ரோஜனஸ் வேஸ்ட், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்தையும் திருப்பி ரிட்டர்ன் கொண்டுட்டு வரக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து டிசால்வ்டு ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்தது வந்து ஆர்பிசி. ஆர்பிசின்னு ரெட் பிளட் கார்பகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எரித்ரோசைட்ஸ். இதில் வந்து ஹீமோகுளோபின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இந்த ஹீமோகுளோபின் வந்து ரெட்டின் கலரில் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா ஆல்வலிஸ்லேருந்து வந்து ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணி ஆக்சி ஹீமோகுளோபினா செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்குது. அடுத்தது WBC. WBC அப்படின்னு சொன்னோம்னா WBC வந்து நம்ம வந்து ஒயிட் பிளட் கார்பகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து சோல்ஜர் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஏதாவது எனி ஃபாரின் பாடிஸ் வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து என்ட்ரி ஆனிச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து எதிர்த்து எகெயின்ஸ்டா வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து அது வந்து ஃபைட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஃபைட் பண்றதுக்கு அது சில கெமிக்கல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. அதை தான் வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து செக்ரேட் பண்றாச்சு இது வந்து சோல்ஜர் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் வந்து காகுலேஷன் ஒர்க்குக்கு வந்து யூஸ் ஆகுது. அது காகுலேஷன் ஒர்க் அப்படின்னா என்னன்னா பிளட் கிளாட்டிங். நமக்கு ஏதாவது ப்ளீடிங் ஆகுது, கட்டிங்கோ ஏதோ ஒன்று நடக்கும்போது ப்ளீடிங் ஆகுனுச்சு அப்படின்னா அந்த ப்ளீடிங் வந்து மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு வந்து அதை வந்து தடுக்கிறதுக்காக வரக்கூடியதான் பிளட் கிளாட். இந்த பிளட் கிளாட்டை பார்க்குறது வந்து பிளேட்லெட்ஸ். ஸோ இது வந்து பிளட்டினுடைய காம்போனன்ட்ஸ். அடுத்தது வந்து பிளட் வெசல்ஸ். இந்த பிளட் வெசல்ஸ் அதாவது இந்த பிளட்டை கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு பைப்பை தான் வந்து நம்ம பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. வெயின், ஆர்டரிஸ் அண்ட் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ வெயின் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாடியினுடைய எல்லா பார்ட்ஸ்ல இருந்து பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வரக்கூடியது வெயின். கொண்டுட்டு வந்து ஹார்ட்டுக்குள்ள வந்து சேர்க்கக்கூடியது தான் வந்து வெயின். அடுத்தது ஆர்டரிஸ். ஆர்டரிஸ் வந்து ஹார்ட்ல இருந்து பிளட்டை பார்ட் அங்க இருந்து பாடியினுடைய மற்ற எல்லா அதர் பார்ட்ஸுக்கும் கொண்டுட்டு போகக்கூடியது ஆர்டரிஸ். ஸோ இப்போ இந்த கேபிலரிஸ் அப்படிங்கிறது இந்த வெயினையும் இந்த ஆர்டரிஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி டிஷ்யூவை தான் வந்து நம்ம கேபிலரிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த ஆர்டரிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்ல இருந்து பிளட்டை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு செல்ல போய் ரீச் ஆகுது. செல் வந்து ரீச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது ஃபைனா வந்து நல்லா மேற்கொண்டு அந்த டிவைட் ஆகி சின்ன சின்ன கேபிலரிஸா வந்து மாறுது. ஸோ இப்போ இந்த கேபிலரிஸ் வழியாக தான் செல்லுக்குள்ள கொண்டு போய் அது கொண்டுட்டு வந்த அந்த மெட்டாபாலிக்கு தேவையான பொருளை வந்து சேர்க்குது. சேம் டைம் அதே செல்லுல இருந்து என்ன பண்ணுன்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேஸ்ட்டை வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து வெயினுக்கு வந்து சேர்க்குது. ஸோ இப்போ ஆர்டரிஸையும் வெயினையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி டிஷ்யூவா வந்து இந்த கேபிலரிஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஹார்ட். இப்போ ஹார்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஹார்ட் வந்து ஒரு ஹாலோ மஸ்குலர் ஆர்கன். இதை வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸால ஆனது. அதை வந்து கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஹார்ட் வந்து ஒரு ரஃப்லி கோன் ஷேப்ல இருக்கும். இதை வந்து ஒரு டபுள் லேயர் பெரிகார்டியம் வந்து கவர் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 லேயருக்கு இடையில வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அது வந்து பெரிகார்டியம் ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த பெரிகார்டியம் ஃப்ளூயிடு 2 லேயரும் ஒன்னோட ஒன்று ஃப்ரிக்ஷன் ஆகாம தடுக்க ஒரு லூப்ரிகன்ஸ் மாதிரி அது செயல்படுது. ஸோ இந்த ஹார்ட்டை வந்து நம்ம செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் உள்ள வந்து 4 சேம்பர்ஸ் வந்து நமக்கு பிரசன்ட் ஆகிருக்கும். அதாவது மேலே இருக்கக்கூடிய அப்பர் சேம்பர்ஸ் ரெண்டும் வந்து ஏட்ரியோல்ஸ் அப்படின்னும் கீழே இருக்கக்கூடிய லோயர் சேம்பர்ஸ் ரெண்டுத்தையும் வந்து வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஏட்ரியோல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பாடியினுடைய அதர் பார்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய பிளட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடிய இடம்
இடம் தான் வந்து ஏட்ரியோல்ஸ். அதாவது வெயின் தான் வந்து பாடியினுடைய எல்லா இடத்துல வந்து பிளட்டை ரிசீவ் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த வெயின்ஸ் கொண்டுட்டு வரக்கூடிய பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் வந்து ஏட்ரியோல்ஸ். ஸோ இப்போ இந்த ஏட்ரியோல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ வீனா கேவா அப்படிங்கிறது மெயின் வெயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெயின் வெயின் என்ன பண்ணுன்னா பாடியினுடைய எல்லா பார்ட்ஸ்ல இருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய அந்த பிளட்டை வந்து எடுத்துக்கிட்டு வருது. ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ரைட் ஏட்ரியம்குள்ள வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ இந்த ரைட் ஏட்ரிக்கல் வந்து அதை ரிசீவ் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வென்ட்ரிகளுக்கு கொண்டுட்டு போகுது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து லங்ஸ்ல இருந்து வரணும். இப்போ லங்ஸ்ல இருந்து வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து என்ட்ரி ஆகுது. இது உள்ள என்ட்ரி ஆகுறது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், இங்க என்ட்ரி ஆகுறது CO2. ஸோ அப்போ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பல்மோனரி வெயின் வழியா உள்ள வருது. ஸோ இப்போ இந்த பல்மோனரி வெயின் வழியா ஆக்சிஜனேட்டட் பிளட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா வென்ட்ரிக்கல் கூட என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ இந்த ரிலாக்ஸேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் சொல்றாங்க. இப்போ இந்த பிளட் வந்து உள்ள வரும்போது ஹார்ட் வந்து கொஞ்சம் விரியணும். அந்த விரியறது தான் நம்ம ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ரெண்டு ஏட்ரிக்கல்குள்ளேயும் ஒரே நேரத்தில் வந்து பிளட் வந்து உள்ள நுழையுது. ஸோ அப்போ ஹார்ட்டினுடைய சைஸ் வந்து கொஞ்சம் விரியும், அதான் ரிலாக்ஸேஷன். ஸோ அடுத்து என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகும்போது தான் என்ன ஆகும்னா இந்த பிளட் இங்க இருந்து இங்க கீழே வரும், அதாவது ஏரிக்கல்ல இருந்து வந்து வென்ட்ரிக்கல்குள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ரெண்டு கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஏரிக்கல்ஸ் ரெண்டுத்துலையும் ஒரே நேரத்திலேயே நடக்கும். அதே மாதிரி சேம் டைம் வென்ட்ரிக்கல்ஸ் ரெண்டுத்துலையும் ஒரே நேரம் ரிலாக்ஸேஷன் ஒரே நேரம் கான்ட்ராக்ஷன் ஒன்றா நடக்கும். ஸோ இப்போ இங்கே ஏரிக்கல்ல நடக்கும்போது லப் சவுண்டும் கீழே வென்ட்ரிக்கல்ல நடக்கும்போது டப் சவுண்டும் வருது. அதான் நம்ம ஹார்ட் பீட்டை லப் டப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த வீனா கேவா வழியா டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஏட்ரிக்கல்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரைட் ஏட்ரிக்கல்ல என்ட்ரி ஆனது இது வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இது கான்ட்ராக்ட் ஆகி எங்க ஆகும் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கல்குள்ள என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ இந்த ரைட் வென்ட்ரிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ரிலாக்ஸ் ஆகுதுல வந்து பார்த்தோம்னா நடுப்புற இந்த இடத்துல வந்து ஒரு வால்வு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த வால்வு வழியா தான் வந்து அது ஓப்பன் ஆகி தான் இங்க வந்து உள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த ரைட் வென்ட்ரிக்கல்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. ரைட் வென்ட்ரிக்கல்ல என்ட்ரி ஆனது மறுபடியும் வென்ட்ரிக்கல்ஸ் என்ன ஆகுது கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த பிளட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பல்மோனரி ஆர்டரி வழியா வந்து வெளியில போகுது. இந்த பல்மோனரி ஆர்டரி வழியா வெளியில போகக்கூடிய பிளட் வந்து CO2, அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து போகுது. டீஆக்சிஜனேட்டட் பிளட்னால இது எங்க போகணும், லங்ஸுக்கு போகணும் நமக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் ஏட்ரியம்குள்ள நமக்கு லங்ஸ்ல இருந்து வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து என்ட்ரி ஆகுது. இங்க ஏட்டரிஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த இது வந்து மறுபடியும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்குள்ள என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்குள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த பிளட் என்ன ஆகுதுன்னா வென்ட்ரிக்கல்ஸ் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பிளட் வந்து எரோட்டா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மெயின் ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மெயின் ஆர்டரிஸ் வழியா இப்படி வந்து இங்கே வெளியில போக ஆரம்பிக்குது. இது எங்க போகும் அப்படின்னா பாடியினுடைய மற்ற அதர் பார்ட்ஸுக்கு இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து வெளியில போகுது. ஸோ வெயின் அப்படிங்கிறது பாடியிலேருந்து வரக்கூடிய எல்லா பிளட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வரக்கூடியது. ஆர்டரிஸ் அப்படிங்கிறது ஹார்ட்ல இருந்து எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட்டை கொண்டுட்டு போகக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஆர்டரிஸ் வழியா பாடியினுடைய அதர் பார்ட்ஸுக்கு போகுது. இந்த பல்மனரி ஆர்டரி வழியா லங்ஸுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து ஹார்ட்டினுடைய 4 சேம்பர்ஸ் உடைய ஃபங்க்ஷன். இதை பார்த்தோம் அப்படின்னா நடுப்புற வந்து வால்வ்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இந்த வால்வு தான் வந்து நம்ம ஏவி வால்வு அப்படின்னு சொல்லிடலாம், ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ் அப்படின்னு பேரு. ஸோ இப்போ இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன ட்ரைகஸ்பிட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் ஏட்ரிக்கலுக்கும் இந்த ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய இந்த வால்வை தான் வந்து நம்ம ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு பேரு. அடுத்தது லெஃப்ட் ஏட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய இந்த வால்வு தான் வந்து பைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு பேரு. ஸோ அப்போ இந்த வென்ட்ரிக்கல்குள்ள இருந்து எங்க போகுது அப்படின்னா ஆர்டரிஸ்குள்ள வந்து இந்த பிளட் வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ இந்த ஆர்டரிக்குள்ள போகும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வால்வை தான் நம்ம வந்து செமி லூனார் வால்வு, அதாவது ரெண்டு ஆர்டரிஸ்லயுமே இருக்கக்கூடிய அந்த வால்வு வந்து செமி லூனார் வால்வு அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இந்த வால்வோட வேலை என்ன அப்படின்னா ஏட்ரிக்கல்ல இருந்து வென்ட்ரிக்கல்குள்ள வந்தது திருப்பி பேக் ஃப்ளோ ஆகாம இருக்கிறதுக்கும், வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆர்டரிஸ்குள்ள போகிறது திருப்பி பேக் ஃப்ளோ ஆகாம தடுக்கிறதுக்கும், அதாவது போன பிளட் திருப்பி ரிட்டர்ன் வராம வந்து தடுக்கக்கூடிய வேலையை பார்க்கறது தான் வந்து இந்த வால்வோட வேலை. ஸோ இந்த வால்வோட வேலையை வந்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த நடுப்புற பார்த்தோம் அப்படின்னா நல்லா அழகா வந்து செப்பரேட் ஆகி இருக்குது. வந்து ரைட் சைடு தனியா லெஃப்ட் சைடு தனியா அப்படின்னு சொல்லி செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த செப்பரேட் பண்ணக்கூடிய இந்த மசில்ஸை தான் வந்து நம்ம செப்டம் அப்படின்னு சொல்றோம். அதை செப்பரேட் பண்றது செப்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த செப்டம் வந்து ஹார்ட்டை வந்து ரைட் சைடு தனியா லெஃப்ட் சைடு தனியா அப்படின்னு பிரிக்குது. ரைட் சைடு பூரா இருக்கிறது எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட், லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ இப்போ இந்த இதை வந்து 2 பார்ட்டா வந்து பிரிச்சிருச்சு. இப்போ வென்ட்ரிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸை விட இந்த வென்ட்ரிகல்ஸ்ல வந்து பார்த்தோன்னா இதோட வால்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். இங்க பாருங்க திக் வாலா இருக்கும். ஸோ இப்போ ஏன் இந்த திக் வால் அப்படின்னா ஏன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா பிளட்டை வந்து ஒரே ஈவன் ப்ரெஷர்ல எங்க பார்த்தாலும் வெளியில கொண்டுட்டு
கொண்டுட்டு போகணும். பிளட் வந்து ஈவனா ப்ரெஷர் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹை ப்ரெஷர் வேணும். அப்போ அந்த ஹை ப்ரெஷரை வந்து இந்த வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிற வாசி தான் கிடைக்குது. ஸோ இப்போ அந்த வென்ட்ரிகல்ஸோட கான்ட்ராக்ட் வந்து ஹை ப்ரெஷர் கொடுக்கணுங்கிற வாசி, அதனால அதோடைய வால்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. சேம் டைம் அந்த ஹை ப்ரெஷரை எடுத்துட்டு போகக்கூடிய ஆர்டரிஸ், இந்த ரெண்டு ஆர்டரிஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதோட வால்ஸ் வந்து நல்ல திக் வாலாக தான் இருக்கும். இதில் வந்து 3 லேயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 லேயர்ஸால் ஆன அந்த வால்ஸ்னால வந்து ஆர்டரிஸ் வந்து ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்டரிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா அந்த ப்ரெஷராக இருக்கக்கூடிய பிளட்டை வந்து எடுத்துக்கிட்டு போகுது. ஸோ இப்போ நம்ம வெயின் அப்படின்னு சொன்னோம்னா வெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து திக் வால்வு இருக்காது. ஏன் அந்த திக் வால் இருக்காதுன்னா அதில் வந்து அந்த அளவுக்கு ஹை ப்ரெஷர் கிடையாது. அதனால வெயினில் வந்து தின் வாலாகவும் ஆர்டரிஸ் வந்து திக் வாலாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏட்ரிகல்ஸ் வந்து தின் வாலாகவும் வென்ட்ரிகல்ஸ் வந்து திக் வாலாகவும் இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோம்னா வீனஸ் கேவா அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீனஸ் வால்வு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த பிளட்டை வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வீனஸ் வந்து என்ன பண்ணுறது, இந்த வீனா கேவா பாடியினுடைய எல்லா பார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வரும்போது திருப்பி பேக் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்காக அங்கங்கே வால்வ்ஸ் வந்து இந்த வெயின் உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த வெயின் உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த வால்வு தான் வந்து வீனஸ் வால்வு அப்படின்னு பேர். ஸோ இப்போ இங்கே வந்து போகும்போது நமக்கு வந்து ஆர்டரிஸ் உள்ள அந்த வால்வு தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது வந்து ஹை ப்ரெஷரில் போயிட்டு இருக்குது. அதனால அங்கே வால்வு தேவையில்லை. ஆனால் பிளட் திரும்பி வரும்போது வந்து அந்த அளவுக்கு ஹை ப்ரெஷர் கிடையாது. ஸோ பேக் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக வெயினில் அங்கங்கே குறுக்க வந்து வால்வு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது வந்து வீனஸ் வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஹார்ட்டினுடைய ஹியூமன் ஹார்ட்டினுடைய ஹார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 4 சேம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து வை ஹியூமன் பீயிங் ஹவ் 4 சேம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா ஆக்சிடேட்டட் பிளட் அண்ட் டீஆக்சிடேட்டட் பிளட் அப்படின்னு செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த 4 சேம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அது செப்பரேட் பண்ணுறது வந்து செப்டம் தான் வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடு எல்லாம் வந்து டீஆக்சிடேட்டட் பிளட் இருக்குது, லெஃப்ட் சைடு எல்லாமே ஆக்சிடேட்டட் பிளட் இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகாத வாசி செல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் வந்து கரெக்டாக வந்து அங்கே போய் சேருது. அதனால எனர்ஜி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த எனர்ஜி வந்து பாடியினுடைய டெம்பரேச்சர், அதாவது நம்ம வந்து ஹியூமன் பீயிங்லாம் பார்த்தோம்னா வார்ம் பிளட் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து வார்ம் பிளட் அனிமல்ஸ் தான். ஸோ இப்போ இந்த பிளட் இந்த பாடியினுடைய டெம்பரேச்சர் என்விரான்மெண்ட் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டான லெவலில் வைக்கணும். ஸோ அதுக்கு எனர்ஜி வந்து அதிகமாக தேவைப்படுது. அந்த எனர்ஜியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் வந்து அதுக்கு தேவை. அதனால தான் இந்த 4 சேம்பர்ஸாக வந்து பிரிஞ்சு டீஆக்சிடேட்டட் ஆக்சிடேட்டட் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த 4 சேம்பர்ஸ் வந்து ப்ரெசென்டட் ஆகியிருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ இந்த பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பல்மனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏட்ரிகல்ஸ்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ லெஃப்ட் ஏட்ரிகல்ஸ்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிகல்குள்ளே போகுது. லெஃப்ட் வென்ட்ரிகல்குள்ள வந்து ஏரோட்டா வழியாக, அதாவது மெயின் ஆர்டரி வழியாக உள்ளே போய் பாடியினுடைய எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ஸோ இப்போ பாடியினுடைய எல்லா பார்ட்ஸுக்கும் எப்படி வந்து சேருதுன்னா கேபிலரிஸ் மூலியமாக தான் வந்து சின்ன சின்ன ஃபைனாக அது வந்து டிவைட் ஆகி கேபிலரிஸ் மூலியமாக வந்து செல்லை வந்து ரீச் பண்ணுது. ஸோ இப்போ செல்லுலேருந்து மறுபடியும் அதே கேபிலரிஸ் வழியாக வந்து கலெக்ட் பண்ணி அந்த கேபிலரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வீனா கேவா அப்படிங்கக்கூடிய மெயின் வெயினாக மாறுது. ஸோ இப்போ இந்த மெயின் வந்து ரைட் ஆர்டரிஸ்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ இந்த ரைட் ஆர்டரியிலேருந்து மறுபடியும் பிளட் வந்து ரைட் வென்ட்ரிகல்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரைட் வென்ட்ரிகல்லேருந்து பல்மனரி ஆர்டரி வழியாக லங்ஸ்குள்ளே போகுது. ஸோ இப்போ இந்த சர்க்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா பிளட் வந்து இங்கே ஒரு தடவை என்ட்ரி ஆகி வெளியில் போகுது, மறுபடியும் இந்த சைடு ஒரு தடவை என்ட்ரி ஆகி வெளியில் போகுது. ஸோ 2 தடவை என்ட்ரி ஆகி 2 தடவை வெளியில் போகுது. பார்த்தோம் அப்படின்னா இப்போ லங்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஹார்ட்டுக்குள்ளே பிளட் வருது, ஹார்ட்லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் லங்ஸுக்குள்ளே பிளட் போகுது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் டு லங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்க்குலேஷன் நடக்குது. இதை தான் நம்ம பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதே ஹார்ட்லேருந்து பாடியினுடைய செல்ஸுக்கு வருது, பாடி செல்ஸ்லேருந்து மறுபடியும் ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ இந்த பாடி செல்ஸும் ஹார்ட் வந்து ஒரு தனி சர்க்குலேஷன் நடக்குது. அதை வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பல்மனரி சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு 2 டைப் ஆஃப் சர்க்குலேஷன் நடக்கிற வாசி இதை வந்து நம்ம டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் போட்டு லங்ஸ் போட்டு பாடி செல்ஸ்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி ஒரு ரஃப் டயக்ராம் நீங்கள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து எல்லா 4 சேம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஹார்ட்டில் எந்த ஹார்ட்லாம் வந்து 4 சேம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 3 சேம்பர்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், இப்போ 3 சேம்பர்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா
ஆம்பிபியான்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். இப்போ இந்த ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரெப்டைல்ஸ் வந்து எக்ஸப்ட் crocodile, ஏன்னா crocodile வந்து மேமல்ஸ், அதாவது 4 சேம்பர்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் வந்துடும் அந்த crocodile மட்டும். ஸோ மீதி எல்லாமே என்னன்னா 3 சேம்பர்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த 3 சேம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ரைட் ஏட்ரிகல்ஸ் அண்ட் லெஃப்ட் ஏட்ரிகல்ஸ், ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். அதாவது ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கிற வாசி இந்த ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் அப்படிங்கிற செப்பரேஷன் இல்லாம வென்ட்ரிக்கலுக்குள்ள 2 பிளட் ஒன்னா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் வென்ட்ரிக்குள்ள ஒன்னா மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இப்போ இந்த மிக்ஸ் ஆகி இருக்கிற வாசி அந்த செல்லினுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஸோ எனர்ஜி வந்து லெஸ்ஸா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கம்பேரிங் டு நம்ம 4 ஹார்டர்ல சொன்னதை விட இங்கே வந்து கொஞ்சம் லெஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதனால என்ன அப்படின்னா அந்த அனிமல்ஸ்லாம் வந்து என்னன்னா கோல்ட் பிளட் அனிமல்ஸ், அதாவது அதனுடைய பாடியினுடைய டெம்பரேச்சர் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தானாகவே வந்து மாறிக்கக்கூடியது. ஸோ இப்போ இதுக்கு வந்து எனர்ஜி வந்து ரொம்ப நீடடு கிடையாது. அதனால வந்து இந்த 3 சேம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து ப்ரெசென்டட் ஆகியிருக்குது. ஸோ இப்போ 2 சேம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஃபிஷ்ஷில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்ல வந்து ஒன்லி 2 சேம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஃபிஷ்ஷினுடைய கில்சஸ் வழியாக தான் வந்து வெளியில வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகியிருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து உள்ள நுழையுது. ஏன்னா இதுக்கு வந்து லங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, கில்ஸ் தான் அங்கே வந்து லங்ஸாக இருக்குது. ஸோ அப்போ அந்த கில்ஸ் கேபிலரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்குது. ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து டைரக்டா பாடியினுடைய எல்லா செல்லுக்குமே வந்து டைரக்டாவே வந்து ஹார்ட்டுக்கு போகாம டைரக்டாவே பாடியினுடைய செல்லுக்கு வந்து கில்ஸ்லேருந்து வந்து ஆக்சிஜன் போய் சேர்ந்துருது. ஸோ அப்போ இந்த போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்டை மட்டும்தான் வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ அந்த வேஸ்ட் மறுபடியும் கலெக்ட் ஆகி எங்கே வருது அப்படின்னா ஹார்ட்டுக்கு வருது. இப்போ ஹார்ட்டுக்கு இங்கே வரக்கூடியது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் ஹார்ட்டுக்கு வருது. இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வரது கிடையாது. அப்போ ஹார்ட்டுக்குள்ள டீஆக்சிஜனேட்டட் பிளட் மட்டும் வருது. இங்கே பம்ப் ஆகி அது என்ன ஆகுதுன்னா வெளியில வந்து மறுபடியும் வந்து கில்சஸ் மூலியமா வந்து வெளியில போகுது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பிளட் வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து ஹார்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி வெளியில போகுது. அதனால இது வந்து சிங்கிள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இங்க பார்த்த 3 சேம்பர்ஸ் ஃப்ராக் அண்ட் ஆம்பிபியாஸும் டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ஏற்கனவே நம்ம பார்த்த மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அதாவது 4 சேம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஹார்ட் அதுவும் டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ஃபிஷ் மட்டும் என்ன அப்படின்னா சிங்கிள் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஏன் அப்படின்னா இந்த ஹார்ட்டுக்குள்ள பிளட் ஒரு தடவை மட்டும்தான் வந்துட்டு போகக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது lymphatic system. ஸோ இந்த lymphatic system அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து lymphatic system அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ lymphatic system அப்படின்னு சொன்னோம்னா இந்த lymphatic system வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிளண்டட் எண்டடாக இருக்கும். அதாவது நம்ம பிளட் வெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய லாங் டியூபாக வரும். அது வந்து சின்ன சின்ன கேப்லரிஸாக கடைசியில் பிரியும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இது லாங் டியூபாக இருக்காது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், பிளட் எண்டடு இருக்கும். பிளட் எண்டடில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன போர்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த போர்ஸ் கேபிலரிஸில் இருக்கக்கூடிய போர்ஸை விட அந்த கேபிலரினுடைய எண்டில் இருக்கக்கூடிய போர்ஸை விட இதனுடைய போர் சைஸ் வந்து கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். அதனால கேபிலரிஸ்னால அப்சர்வ் பண்ண முடியாத அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கொண்டுட்டு போகக்கூடிய தேவையான மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்து என்னென்னா இந்த லிம்ஃப் வந்து என்ன பண்ணுன்னா அப்சர்வ் பண்ணி எடுக்குது. ஸோ இப்போ இந்த லிம்ஃப் வந்து மெயினாக வந்து எதை எடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரோட்டீன்ஸு அண்டு ஃபேட்ஸை தான் எடுக்கும். நம்ம ஏற்கனவே பிளாஸ்மா வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸை கொண்டுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பிளாஸ்மா வந்து என்ன பண்ணுன்னா அந்த கேபிலரிஸ் வழியாக போகக்கூடிய அந்த ஸ்மால் சைஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகும். கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து அதால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த லிம்ஃப் வழியாக வந்து போகக்கூடியது. ஸோ இப்போ இந்த லிம்ஃப் வந்து மேஜராக எது எடுத்துகிட்டு போகுதுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அந்த செல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் பண்ணக்கூடியது. நம்ம ஏற்கனவே 90% வந்து பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. மீதி இருக்கக்கூடிய 10% தான் வந்து லிம்ஃப். ஸோ அந்த பிளட் கேபிலரிஸ் வந்து அது ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வேஸ்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங்காக மறுபடியும் இன்னொரு அப்சார்ப்ஷனை கொடுக்கக்கூடியது தான் இந்த லிம்ஃப். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது டெட் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெட் செல்ஸோட ஃப்ராக்மெண்ட்ஸு அப்புறம் வந்து செல்ஸில் ஏதாவது இன்ஜுரிஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து கில் பண்ணும். அப்போ அதை கில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து அது செக்ரீட் பண்ணுது. ஸோ ஏற்கனவே ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஆன்டிபாடிஸை செக்ரீட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுவும் ஒயிட் பிளட் செல்ஸ் மாதிரியே வந்து ஆன்டிபாடிஸை செக்ரீட் பண்ணுறாங்க. இது வந்து ஒயிட் பிளட் செல்ஸினுடைய ஒரு டைப் தான் வந்து லிம்ஃபோசைட்ஸ், அதாவது லிம்ஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த லிம்ஃப் வந்து இதனுடைய வேலையே வந்து
கடைசியாக இன்னொரு தடவை வந்து ட்ரெயின் பண்ணுறது தான். ஸோ இந்த கேப்லரிஸ்னால எடுத்துகிட்டு போக முடியாததை வந்து இது எடுத்துக்கிட்டு போகுது. ஸோ இப்போ இது சென்ட் டு வீணா கேவால தான் கொண்டு போய் சேர்க்கும். அதாவது வந்து ரிமைனிங்கை மட்டும்தான், அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை மட்டும் இது கொண்டுட்டு போகுது. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா ஒரு தடவை மட்டும்தான் போகும், யூனி டைரக்ஷன் மட்டும்தான், திரும்பி வந்து ரிட்டர்ன்லாம் இது வந்து கிடையாது. ஸோ இப்போ ஒரு தடவை மட்டும் செல்லில் இருக்கக்கூடியதை வந்து ட்ரைன் பண்ணி கொண்டு போய் வீணா கேவாவில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிடும். வீணா கேவா வழியாக வந்து அது வந்து மற்ற இடத்துக்கு வந்து அது போக ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ இந்த லிம்ஃபில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒயிட்டின் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இது நம்ம பிளட்டில் பார்த்தோம் அப்படின்னா எர்த்ரோசைட்ஸ் இருக்கும், ஹீமோகுளோபின் இருக்கிற ரெட் கலரில் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இப்போ இதில் ஹீமோகுளோபின்லாம் கிடையாது, அதனால் வந்து இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து லேப்ல வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு லைட் எல்லோ இன் கலரில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நமக்கு காமிப்பாங்க. ஸோ இப்போ இந்த லிம்ப் வந்தோடைய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னா ஒன்று மட்டும்தான், அந்த கேப்லரிஸ்னால எடுக்க முடியாத லார்ஜ் மாலிகுலர்ஸாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை எடுக்கிறது, டெட் ஃப்ராக்மெண்டேஷன்ஸை எடுக்கிறது, அப்புறம் வந்து செல்லில் இருக்கக்கூடிய ஏதாவது இன்ஜுரிஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கில் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடிஸை செக்ரேட் பண்ணி அதை வந்து நம்மளை வந்து டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய இந்த வேலைகளை வந்து பார்க்குது. ஸோ இப்போ இந்த லிம்ஃபில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லிம்ஃப் கேபிலரிஸ் இருக்குது. லிம்ஃப் கேபிலரிஸ் அப்படிங்கிறது நம்ம கேபிலரிஸ் மாதிரியே வந்து அந்த லாங் டியூப் வந்து கடைசியில் ஃபைனாக எப்படி டிவைட் ஆகி கேபிலரிஸ் சொன்னோமோ அதே மாதிரி இந்த பெரிய லாங் லிம்ஃப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேபிலரிஸாக வந்து டிவைட் ஆகுது. ஸோ இப்போ இது எல்லாம் தான் வந்து கேபிலரிஸ். அடுத்தது வந்து லிம்ஃப் வெசல்ஸ், இது வந்து லார்ஜ் லிம்ஃப் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கேபிலரிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் இந்த லார்ஜ் லிம்ஃப் வெசல்ஸை வந்து அது கொடுக்குது. அடுத்தது லிம்ஃப் நோடு, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் வந்து லிம்ஃப் நோடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த லிம்ஃப் நோடு உள்ளதான் என்ன இருக்குன்னா லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து அது உள்ள வந்து ப்ரெசென்ட் ஆகிடுது. இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸ் தான் வந்து அந்த ஆன்டிபாடிஸை செக்ரேட் பண்ணி நம்மளை வந்து இன்ஜுரிஸ்லேருந்து வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து லிம்ஃபினுடைய இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த போர்ஷனில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கேட்பாங்க, சிங்கிள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கேட்பாங்க, வார்ம் பிளட் அண்ட் கோல்டு பிளட் பற்றி கேட்பாங்க, அப்புறம் வந்து ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லி ரெப்டைல்ஸினுடைய சர்க்குலேஷன் தனியாக கேட்பாங்க, ஃபிஷ்ஷினுடைய சர்க்குலேஷன் தனியாக உண்டு, அடுத்து ஹியூமன் பீயினுடைய சர்க்குலேஷன்ஸ் கேட்பாங்க, ஹியூமன் பீயிங் ஹார்ட்டினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ அப்போ ஏன் வந்து 4 ஹார்ட்டட் சேம்பர்ஸ் ஹியூமன் பீயிங்க்கு, அதாவது மேமல்ஸ், ஹியூமன் பீயிங் சொல்கிறத மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வந்து லிம்ஃபை பற்றி உங்களுக்கு தனியாக கேட்பாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.